சார் மீனாக்கு உண்மையாவே கவர்னர் போஸ்ட் இல்லை, கொடுத்துருவாங்க. மீனா முதலில் மத்திய அமைச்சர் ஆகிறார், மீனா வந்து கவர்னர் ஆகிறார், மீனா வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார்னு செய்திகள் அப்படி காட்டுத்தீயாக பரவிட்டு போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்முருகன் அவருடைய பொங்கல் விழா கொண்டாடுறார் அவருடைய வீட்டில். அதுக்கு பிரதமர் வர்றாரு, அந்த நிகழ்ச்சியில் மீனா இருக்கிறாங்க. அதனால என்னன்னா பிஜேபியோட அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க, பிஜேபியில் சேர போகிறாங்கங்கிற ஒரு செய்தி பரவலாக போச்சு. அப்போ போச்சு சார். அதுக்கு பிறகு இப்போ துணை ஜனாதிபதியை அவர் சந்தித்து வந்து டைரக்டா மீட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கன்ஃபார்மாக அவங்க பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி போகுது. அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே விசாரிக்கிறப்பையும் பிஜேபியிலே அவர்கள் கண்டிப்பாக சேர போகிறாங்கிற மாதிரி வந்துருச்சு. கட்சியுடைய கிட்டத்தட்ட ஒரு 8-10 பொதுச் செயலாளர் போடுறாங்க. அந்த ஒரு பொதுச் செயலாளர்கள் ஒருவராக மீனாவை நியமிக்க போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ இங்க வந்து குஷ்பு மேம் இருக்காங்க, நமிதா மேம்லாம் இருக்காங்க. இப்போ இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் இப்போ அவங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே சார் இருப்பாங்க. அதுவும் இப்போ தேர்தல் வரும்போது இவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ரோல்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, பிரச்சாரத்துக்கு மீனாவை பயன்படுத்துவாங்க. அதுதான் ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்னர் போஸ்ட்டோ வந்து நீங்கள் மத்திய அமைச்சரோலாம் கொடுக்க மாட்டாங்க. மத்திய அமைச்சருக்கு இங்கே லிஸ்ட்டு நிறையா இருக்குது. குஷ்பு இருக்கிறாங்க, நம்ம அண்ணாமலைஜி இருக்கிறாரு, ஒரு பெரிய லிஸ்ட்டு வானதி இருக்கிறாங்க. வானதி கூட எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் கூட நாளைக்கு அவங்கள அமைச்சராக்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபியிலலாம் வந்து வந்தவொடனே ஒருத்தவங்களுக்கு பதவி கொடுத்துட மாட்டாங்க.